ஆர்வமாக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம செபிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியமான இந்த நல்ல நாளின் மாலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் என்று செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த வருடத்திலும் இந்த கூடுகையை நாங்கள் ஒழுங்கு செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் குறிப்பாக செய்தியாளராக நீர் அழைத்து வந்திருக்கிற உமது மகனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கணும். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களையும் ஆண்டவரே இந்த நாள் உள்ள தியானத்தையும் உமது மகனையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கணும். ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, வசனங்கள் உம்முடையது. ஆண்டவரே, உமது மகனின் மூலமாக நீர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். வந்திருக்கிற நாங்களும் ஆண்டவரே மது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து மது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களுக்கென்று சொல்லி அவைகளை எடுத்துக்கொண்டு செல்ல தேவன் உதவி செய்வேனுமாய் செபிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் சீக்கிரமாக அழைத்து வாங்க. எல்லாவற்றையும் மறுமிரட்சிகர் இயேசு மீட்பு மூலம் கேட்கிறோம் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் குழுவினர்கள் அவர்கள் பாடலை நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கு ஃபஸ்ட்டு நாள் கன்வென்ஷன் கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவன் நம்மளுக்கு நன்மை செய்யலை அப்படின்னு யாராவது இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம். நிறைய நன்மைகள் எங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால் அவர் நிறைய நன்மைகள் நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாரு. ஸோ நன்மை செய்தவருக்கு நம்ம இந்த ஆராதனையை செலுத்துவோம். நம்மளுடைய பாடல் புக்கில் இருக்கிற 3வது பாடல், சேர்ந்து பாடுவோம் சேர்ந்து ஆடுவோம் சபையாக ஆராதிப்போம். இந்த பாடலை நாம் முதல் பாடலாக பாடுவோம். Maya
அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான கன்வென்ஷன் நாள் ஏசப்பாவை ஆராதிக்க வந்திருக்கோம். ஆனால் எல்லாரும் கையை கெட்டிக்கிட்டு இருந்து ஆராதிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆராதிக்க வரும்போது கை தட்டி ஆராதிக்கலாம், ஆனால் கை கட்டி ஒரு நாளும் ஆராதிக்கவே கூடாது ஏசப்பாவை. ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம போன வருஷமும் கன்வென்ஷனில் பாடியிருக்கோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மறுபடியும் ஒரு ஸ்டான்ஸாவை நம்ம பாட போகிறோம். ஆராதிப்போம் ஆராதிப்போம் அதை 2 times பாடிட்டு லாஸ்ட்டில் உள்ள ஸ்டான்ஸாவை பாடுறோம். 3வது ஸ்டான்ஸா, தாழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம், தலை நிமிர செய்தவரை ஆராதிப்போம், அடிமரத்தை துளிர்க்க வைத்தீர் ஆராதிப்போம், தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம். ஏசப்பா வந்து மங்கி எறிகிற திரிய கூட அவர் அணைக்காதவர். அடிமரமாக இருந்தாலும் சரி அதை வந்து துளிர்க்க வைக்கிற தேவன் அவர். ஸோ நம்ம எல்லாரும் பாட்டு புக்கை பரவாயில்ல கீழே வைப்போம், ஆராதிப்போம் ஆராதிப்போம், அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ கைகளை தட்டி நம்ம தேவனை இன்னைக்கு ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்போம் அந்த 2 தடவை பாடிட்டு அப்புறம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை ஆராதிப்போம். அந்த ஒரு ஸ்டான்ஸாவையும் பாடுவோம். அடுத்ததாக நம்ம பாட போகிறோம், சர்வ வல்லவர் நீரே. நம்ம வேத வசனத்தில் இயேசுப்பா சொல்கிறாங்க, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லவே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமிட்ட அவர் 99வது வயசில் இருக்கும்போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி தேவன் வந்து தரிசனமாறார். ஸோ நம்ம மைண்டில் இப்போ இருக்க வேண்டியது, இந்த பாட்டை பாடும்போது அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வந்து சர்வ வல்லமையுள்ளவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். துதி கன மகிமையும் ஒரு மருகே, என்னாலும் உம்மை
அடுத்ததாக நம்ம பாட போகிறோம் இரண்டாம் வருகையை பற்றி நம்ம பாட போகிறோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு உண்டு பரலோகத்தில். அதன் மேலே நம்ம எப்பவும் வாஞ்சையாக இருக்கணும். அதை இதில் ரெண்டாவது ஸ்டான்ஸாவை பாருங்கள். தேசம், பாஷை, ஜாதிகள் ஒன்றோடொன்று எதிர்க்குதே, தெய்வ அன்பும் நம்பிக்கை தனியுதே. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய வீடு வாசல் வரைக்கும் அந்த பாதிப்பு நம்மளுக்கு வந்திருக்கு. சிலிண்டர் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. அது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம ஏசப்பாவை வந்து எப்பவுமே நினச்சிட்டு இருக்கணும். இதோ மணாளன் இயேசு வருகிறார். ஏசப்பா எப்போ வரும்போது நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கும்படியாக நம்ம இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம்.
எல்லாரும் எந்திரிச்சு நின்று பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாங்க. நாசியில் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்போமாக, பூமியின் குடிகளே நீங்கள் யாவரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வசனம் கற்றுக் கொடுக்குது. ஸோ நம்மளும் இங்கே துதிக்கிறோம், அதே வேலையை தான் நம்ம பரலோகத்துலேயும் போய் செய்ய போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இப்போ இந்த பாடலை பாட போகிறோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய சங்கீதம், எப்பொழுதும் அவர் மட்டும்தான் நம்மளுடைய சங்கீதம் என்று சொல்லி நம்ம இந்த பாடலை இப்போ பாடலாம். ரொம்ப பழைய பாட்டு, ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஜீவனின் அதிபதியான அவரை
அல்லேலுயா, அல்லேலுயா. சத்தமே வரல. நிறைய பேர் இருக்கும், ஆனால் சத்தமே இல்லை. அல்லேலுயா. இப்போ நம்ம இதில் இந்த 2வது ஸ்டான்ஸா நம்ம பாட போகிறோம். திரும்ப 2-3 பேர் எந்த நாமத்தினாலே இதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஓகே, சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கைகளை தட்டி தேவனை ஆராதிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த பாடல் உனக்குள்ளே இருக்கின்ற தேவன் பெரியவர். 7வது பாடல். நம்ம ஒரு பாடலில் முன்னாடி பார்த்தோம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும். இப்போ இதில் நம்ம பாடுறோம், உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்? ஹல்லேலூயா. எஸ், அவர் நம்மளுக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம நம்மளுக்குள்ளாக இருக்கிற அந்த பெரிய தேவனை நம்ம இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிப்போம். உனக்குள்ளே
இப்போ வந்து இந்த பாடலை வந்து நம்ம இவ்வளோ நேரம் உனக்குள்ளே உனக்குள்ளேன்னு படித்தோம். இப்போ எனக்குள்ளே எனக்குள்ளேன்னு படிக்க போகிறோம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். அதை பாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவையும் பாடுவோம். நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் என்னில் குறைவானதோ, அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே அப்படின்னு நம்மளை பார்த்தே சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஏனோக்கு தேவனோடு சந்தரித்து கொண்டிருக்கையில் காணாமடாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஹீப்ரூஸ் chapter 11 verses 5 and 6. எபிரேயர் 11, 5, 6 ஆகிய வசனங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதை தேவன் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியமான இந்த நல்ல நாளின் இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஆண்டவரே, இந்த விதமாக ஒரு கூடுகை நாங்கள் ஒழுங்கு செய்ய நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, வருகை தந்திருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, தற்செயலாக இந்த நாளில் ஒருவரும் இல்லை. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நீர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அழைத்து வந்திருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் வாழ்விலும் திருப்பணிகளிலும் கூட இருந்து ஆண்டவன் நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த நாளிலும் விருந்தினராக எங்களுக்கு ஆண்டவரை வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு என்று சொல்லி நீர் அழைத்து வந்திருக்கிற உமது மகனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை நீர் அறிந்திருக்கின்றீர் தகப்பனே. எங்களுக்கு தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் தகப்பனே.
ஆண்டவரே, அவர்களின் மூலமாக நீர் வசனங்களை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம், வார்த்தைகளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கென்று சொல்ல அவைகளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் எல்லோரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மற்றும் மகிமையடையட்டும். துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது நமக்கு செய்தியாளராக வந்திருப்பவர்கள் ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். நானும் அவர்களை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளவில்லை. கிளாட்சன் அவர்கள் தான் என்னிடத்தில் சொன்னார்கள், இப்படி ஒருவரை நான் அறிவேன், அழைப்போமா என்று சொல்லி. அதன்படி இந்த நாளிலே அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நாளிலே நம் மத்தியிலே செய்தியாளராக இருக்கின்றார்கள். அவருடைய பேர் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜெபசிங். அவர்கள் ஐ ஓப்பன் மிஷன் என்று சொல்கிறதான ஒரு ஊழியத்தை கோயம்புத்தூர் பகுதியிலே செய்து கொண்டு வருகிறார். அவர்களை இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நான் அவர்களை வாழ்த்தே நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். மிஸ்டர் ஜான்சன் ஆசிர் ஐசக் அவர்களை முன்பாக நான் அழைக்கிறேன். வழக்கத்தின்படி அவர் ஷால் அவர்களுக்கு போர்த்தி அவர்களை நாம் வரவேற்போம். நன்றி. இப்பொழுது நம்ம ஒரு பாடலை கூட நம்ம பாடுவோம். அந்த பாடலை பாடி முடிந்த பிறகு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து தருவார்கள்.
இருப்பேனே என்றே நம்பிக்கையோடு என்னை வந்தார். தாய் பிரியாத நாட்டைப் போல் அலைந்தேன் உலகிலே. நாட்டைப் போல அலைந்தேன் உலகிலே. ஈஸ்வரனாக வந்து என்னை மீட்டீரே. ஈஸ்வரனாக வந்து என்னை மீட்டீரே. சபையார் உட்காரும். பாஸ்டர் அவர்களுக்கும் இந்த சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸ்களுக்கும் இந்த சபை மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஏமேச்சர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைபடும், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக என்று சொல்லி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா 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 அல்லேலூயா ஹோசன்னா. எங்களோடு கூட பேசும் நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க கர்த்தர் எங்கள் கண்களை திறப்பீராக. அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம்.
ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாவது நாள் மாலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 11, எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நாம் இந்த ஆராதனையிலே பாடினது போல ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்ட நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் வாசற்படியின் ஓரத்திலே வந்து நிற்கிறார் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்னதாகவே பிரத்யட்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நாட்களிலே தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், அக்கிரமத்தின் பெருக்கம் என்றெல்லாம் வேதம் பலவிதமான அடையாளங்களை கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னதாக இந்த உலகத்திலே நடக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2020 கொரோனா கொள்ளை நோய் நாம் அறிவோம். யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். உலகத்திலே நாங்க தான் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லி மாறுதட்டிக் கொள்ளுகிற தேசங்களும் கொரோனா கொள்ளை நோக்கி தன்னுடைய தேசத்தினுடைய கதவை மூடிக்கொண்டார்கள். நான் விளையாட்டு ஒரு காரியத்தை சொல்லுவேன். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருந்தது. யாராவது தும்மினா உடனே சொல்லுவாங்க உனக்கு 100 ஆயுசு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் யாராவது தும்முனா அவங்கள விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி ஓடியா போயிடுவாங்க. எல்லா தேசங்களும் தங்களுடைய கதவை மூடிக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு அக்கிரமம்! பத்திரிகையை திறந்தால் அல்லது செய்திகளை கேட்டால் தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு மாறவே மாட்டேங்குது. மனிதர்களை ஒரு எறும்பை நசுக்குவது போல கொலை செய்கிறார்கள். அது யார்? கணவனே மனைவியை கொலை செய்கிறான், மனைவி கணவனை கொலை செய்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். எத்தனை அக்கிரமம் இந்த உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னதாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2018 செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவிலே ஓரின சேர்க்கை என்பது தண்டனைக்குரிய குற்றம். செப்டம்பர் 6ஆம் தேதி நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அந்த நீதிமன்ற அமர்வு 377வது சட்டப்பிரிவை ரத்து செய்து ஓரின சேர்க்கை குற்றமில்லை என்று சொல்லி அறிவித்தார்கள். அந்த தீர்ப்பு வந்ததற்கு அடுத்த நாள் பெங்களூரிலே ஒரு பெற்றோர் பேட்டி கொடுக்கிறார்கள் மீடியாவிற்கு. எங்களுடைய மகன் ஒரு ஓரின சேர்க்கையாளர், ஒரு ஹோமோசெக்சுவல். நாங்கள் தயக்கப்பட்டிருந்தோம் வெளியே சொல்வதற்கு. ஆனால் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது, எங்களுடைய மகனுக்கு இனி நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய போவதில்லை, ஒரு ஆணைத்தான் திருமணம் செய்ய போறோம் என்று சொல்லி பெங்களூரிலே படித்த பெற்றோர்கள் சொன்னார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு வருடத்திற்கு முன்னதாக 2 வாலிபர்கள் திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்துவிட்டு பேட்டியும் கொடுக்கிறான் மீடியால, யூடியூப்ல இருக்கு. 2 பேருமே தாடி வச்சிருக்கான். அதுல ஒருத்தர் கணவரா, ஒருத்தர் மனைவியா. மனைவியா இருக்கிற வாலிபர் சொல்றாரு, என் கணவனாகிய இவர் எனக்கு தாலி கட்டி என் நெற்றியில குங்குமப்பட்டு வைத்த பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்து விட்டது. பைத்தியங்கள்! எங்கே போகுது தேசம்?
இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை சமீபம். அமெரிக்காவுக்கு ஈரான் இஸ்ரேல் நடக்கிற யுத்தத்திலே சிலிண்டர் தட்டுப்பாடு. சிலிண்டரை நினைச்சே அநேகருக்கு கவலை, பயம். இதை உபயோகப்படுத்தி பல பேர் சிலிண்டரை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்கிறான். இதவே பெரிய கஷ்டமாக மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியின் மேல விழுமா, பூமியில மனுஷருக்கு தத்தளிப்பும் நடுக்கமும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அது உலகத்துக்கு ஆபத்து, உலகத்துக்கு அது வேதனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி உங்கள் தலைகளை நிமிர்த்துங்கள். இதுதான் வேதம் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். 2018 செப்டம்பர் அந்த தீர்ப்பு வந்தது 6ஆம் தேதி. நான் 10ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கே போய் நீதிபதியினுடைய அறைக்கு உள்ளாகவே போய், நீதிபதி அவர்களே, இந்த பாவத்தினாலே தான் ஆண்டவர் சோதோம் கொமோரோ பட்டணத்தை அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார். இந்தியாவிலே இந்த தீர்ப்பை சொல்றீங்க, ஓரின சேர்க்கை குற்றமில்லைன்னு சொல்றீங்க, நமக்கும் ஆண்டவர் இதே நியாய தீர்ப்பை அனுப்புவார். நான் போய் பேசினேன். அநேகர் அதை கேட்டு சொன்னாங்க, இயேசு வராரு இயேசு வராருன்னு சொல்றாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் 2000 வருடமா சொல்லி கொண்டிருக்காங்க, இயேசு எதுல வராரு, பிளைட்ல வராரா, கார்ல வராரா, பஸ்ல வராரான்னு அநேகர் பரியாசம் செய்தார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, இயேசுடைய வருகை உலகத்துக்கு பரியாசம், இயேசுடைய வருகை உலகத்திற்கு பைத்தியம். ஆனால் மறுபடியும் வருவேன் என்று வாக்குரைத்தது சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு பொய்யும் முறையாத சர்வ வல்லவர் சொல்லி இருக்கிறார், மறுபடியும் வருவார். தாமதம் பண்ணார். ஒரு பழைய பாடல் நான் பாடிவிட்டு என்னுடைய செய்தியை கொஞ்சம் ஆழத்திற்கு நான் போகலாம் என்று நினைக்கிறேன். எஃப் மேஜர் பிரதர், ஒரு பழைய பாடல், ஆண்டுடைய வருகையை குறித்த ஒரு பாடல். 2/4 பீட். ஹல்லேலூயா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே,
வருகைக்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் ஏனோக் என்கிற இந்த தேவ மனிதனை குறித்து வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். திருச்சபையினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மீண்டும் வருவார் என்பதுதான். அந்த நம்பிக்கையில தான் திருச்சபை 2000 வருடமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது, பலப்பட்டு நிற்கிறது. சபையினுடைய அசைக்க முடியாத பெரிய நம்பிக்கையே இதுதான். இயேசு மறுபடியும் வருவார், இயேசு மறுபடியும் வருவார். இந்த வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமாகத்தான் ஆண்டவர் திருஷ்டாந்தமாக ஏனோக்கை முன்னதாகவே இந்த வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். கிறிஸ்துவனுடைய வருகையின் செய்தி இந்த நாட்களிலே சபையிலே அதிகமாக போதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி, மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் பிராஸ்பரிட்டிக்கெல்லாம் இனி நேரம் கிடையாது. ஆண்டவர் உயர்த்துவார், தாழ்த்துவார், வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அந்த செய்திகளுக்கெல்லாம் இனி காலம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு நாளுதான் குழந்தைகளாகவே இருப்போம். இடுப்பு வலி, தலைவலி, உள்ளங்கால் எரிச்சல். ஒரு அம்மா சாட்சி எழுதினாங்க, என் மணிப்பர்ஸ் காணாமல் போய்விட்டது, உபவாசம் இருந்து ஜெபித்தேன், ஆண்டவர் காணாமல் போன மணிப்பர்ஸை கண்டுபிடித்து கொடுத்தார். மணிப்பர்ஸில் 5 ரூபா வைத்திருந்தேன், போலீஸ் மோப்பனாய் 5 கோடி கண்டுபிடிக்குது. ஆனா இந்த அம்மா ஜெபம் பண்ணி 5 ரூபாயை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இந்த சாட்சி பாகிஸ்தானவே பெரிய அசைவு அசைச்சிரும். குழந்தைகளா இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக வளரவில்லை. இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு தேவையான சத்தியம் இயேசுவுடைய வருகையை குறித்த சத்தியமே. இந்த உலகத்திலே எத்தனையோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருமணங்கள் நடந்திருக்கிறது. நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பிரம்மாண்டமான ஆடம்பரமான திருமணங்கள் நடந்திருக்கிறது. கோடி கணக்கிலே செலவு செய்து ஆடம்பரமான திருமணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பிரபலமான அநேகருடைய திருமணங்களை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. கிலோ கணக்கிலே தங்கம், உயர்தர விருந்துகள் பரிமாறப்பட்டு அநேக திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த திருமணங்கள் எல்லாம் நிலைத்ததா என்றால் கேள்விக்குறியே. ஒரு வருடத்திலோ ஒரு சில மாதங்களிலோ அந்த திருமணங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை சேர்த்துக் கொள்ள மத்திய ஆணையில் வானிலே வெளிப்படுகிற அந்த திருமணம் தான் நிலைத்திருக்கிற திருமணம், நித்தியமான திருமணம். அது முடிவில்லாதது, அழிவில்லாதது, பிரியாதது, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற அந்த திருமணங்க. சபையை இயேசு சேர்க்க மத்திய வானிலே வெளிப்படுற அந்த காரியத்தை வேதம் நித்திய விவாகம் என்று குறிப்பிடுகிறது. அந்த நித்திய வருகைக்கு ஆயத்தப்படணுங்கிறதுக்காகத்தான் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இப்படி கூட்டி சேர்த்திருக்கிறார். ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கான 5 காரணங்களை வேகமாக உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு ஏன் எடுத்துக் கொள்ளப்பட்டான்? முன்னதாகவே நான் சொன்னது போல திருச்சபை கிறிஸ்து இயேசுனுடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமாகத்தான் ஆண்டவர் ஏனோக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வருகை குறித்த தாகம் இருக்கா நமக்கு? வருகையில் ஆண்டவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்கா? வாஞ்சை இருக்கா? தெசலோனிக்கே சபையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று தெசலோனிக்கே சபை இயேசுவுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தெசலோனிக்கே பட்டணம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசுவை பார்த்ததில்லை. நாமும் ஆண்டவரை வார்த்தையிலே பார்க்கிறோம், வசனத்தின் மூலமாய் கேட்கிறோம். நமக்காக மரித்து உயிர் திறந்து மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த இயேசுவை, தீர்க்க தரிசனங்களிலே முன்னறிவிக்கப்பட்டவரை, நமக்காக ஜீவன் தந்தவரை முகமுகமாய் எப்பொழுது காண்பேன் என்கிற ஏக்கம், தாகம், வாஞ்சை தெசலோனிக்கே சபைக்கு இருந்தது. சபைனா அதுதான். எப்ப ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்பேன், எப்ப அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவேன், அதுதான் சபை.
இந்த எதிர்பார்ப்பு இல்லாத சபை அது சபையே கிடையாது, கிளப், என்டர்டெயின்மெண்ட் கிளப், அவ்வளவுதான். ஒரு வாஞ்ச வேணும், கிறிஸ்துவுடைய வருகையை குறித்த ஒரு தாகம் வேணும். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். சபையை எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஏனோக்குடைய வாழ்க்கையை கொஞ்சம் தியானிப்பது முக்கியமானது, அவசியமானது. வாசிக்கலாம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று, தேவனுக்கு பிரியமானவன் என்று ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். போது கவனியுங்கள், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்வு. அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே தற்பிரியர், பணப்பிரியர் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். ஆனால் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அவருடைய நோக்கமெல்லாம் தேவனை பிரியப்படுத்தணும், அவருடைய வாஞ்சையெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல், என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துறமா? ஆதி சபைக்கு பேர் என்ன தெரியுமா? ஆதி சபைகளுக்கு தேவ பிரியர்கள். வாசியுங்கள் ரோமர். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமாபுரி சபைக்கு ஒரு பேர் வைக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் போதும். ரோமாபுரி சபைக்கு பவுல் கடிதம் எழுதும் பொழுது ரோமாபுரி சபை எப்படி அழைக்கிறாரு? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர். ரோமாபுரி சபை ஆண்டவரை தான் பிரியப்படுத்திச்சான். ரோமாபுரி சபை தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டுச்சான். நாம நடக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறோமா? அல்லது தற்பிரியராய், பணப்பிரியராய்? இன்னைக்கு பவுல் இருந்து இன்றைக்கு சபைகளுக்கு கடிதம் எழுதினார்னா தேவ பிரியருக்கு எழுதுகிறது எழுத முடியாது. சென்னையிலே உள்ள நடன பிரியர்களுக்கு எழுதுகிறதாவது, கோயம்புத்தூரில் உள்ள செழிப்பு பிரியர்களுக்கு எழுதுகிறதாவது, அப்படிதான் எழுதணும். மேக்கப் பிரியர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படிதான் எழுதணும். தேவ பிரியர்களுக்கு எழுதுகிறதாவது ரோமாபுரி சபைக்கு எழுதுறாருங்க. மதுரையில் இருக்கிற இடப்பிரியர்களுக்கு எழுதுகிறதாவது, இடம், நிலம். ஜனங்களுடைய பிரியமெல்லாம் என்ன? வீடு, வாசல், நிலம், சொத்துக்கள், பொக்கிஷங்கள். ஒருத்தர் பெருமையா சொல்லிட்டே இருந்தாராம், நான் சென்னையில் 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், கோயம்புத்தூர் 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், மதுரையில் 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். நிலம் அவரை பார்த்து சொல்லிச்சான், உங்க தாத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் கொஞ்ச நாள்ல நான் தான் வாங்கி போட போறேன். நமக்கு எதிருங்க பிரியம்? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா அல்லது தற்பிரியராக, சுகபோக பிரியராக எப்படி ஜீவிக்கிறோம்? ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமானவன். சரி, என்ன சாட்சி? அது ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரா? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆண்டவரே, மனிதர்கள் கிடையாது, தேவனை சாட்சி கொடுக்கிறார். நமக்கு ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரா? யோபுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய யோபுவை போல பூமியில் ஒருத்தனும் கிடையாது. பிசாசினிடத்திலே சொன்னார், சாத்தானே, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற யோபு. நேரடி சாட்சி ஆண்டவரே கொடுக்கிறாருங்க யோபுவுக்கு. ஏன் தெரியுமா அப்படி கொடுத்தாரு? யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவன், பக்தி உள்ளவன். எல்லாவற்றையும் இழந்ததற்கு பின்னதாகவும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொன்னான். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னான். ஆனா யோபுடைய மனைவி அவனுக்கு அப்படியே நேரெதிர். தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றான்.
இந்த மனைவி கூட தான் யோபு கடைசி வரைக்கும் பிரியாம வாழ்கிறான். இன்னைக்கு எத்தனை விவாகரத்துகள் உலகத்தில், பிரபலமான சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எத்தனையோ பேருக்கு விவாகரத்து, பிரபலமான அநேகர் விவாகரத்து செய்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டிலையும் இந்த விவாகரத்துக்கள் பெருகிருச்சு. ஆனா யோபுவை பாருங்க, அவனுடைய குணாதிசயத்துக்கு மனைவி நேரத்தில், ஆனா இந்த மனைவியோட தான் கடைசி வரைக்கும் ஜீவிக்கிறான். தேவ பயன் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை எல்லாம் கலந்ததுதான். அதனாலதான் ஆண்டவர் யோபு பார்த்து சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிறவன். நேரடி சாட்சிங்க, நேரடி சாட்சி. நமக்கு ஆண்டவர் இப்படி சாட்சி கொடுப்பாரா? நேரடி ஆண்டவர் யோபுவுக்கு சாட்சி கொடுத்தார். தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். மோசேயை பார்த்து சொன்னார், பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் சாந்த குணமுள்ளவன் மோசேயை போல ஒருத்தரும் கிடையாது. நமக்கு என்ன சாட்சி கொடுப்பார்? ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு பரிசுத்தமே அவசியம், பரிசுத்தமே பிரதானம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. என்னுடைய படிப்போ, என்னுடைய ஆஸ்தியோ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய பட்டங்களோ, ABCD 24 எழுத்தை விட இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பட்டங்கள் பெருசா போயிட்டு இருக்கு. பட்டங்கள் எல்லாம் நம்மை பரலோகத்தில் சேர்க்காதுங்க. பரிசுத்தமே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரிசுத்த ஜீவியமே அவசியம். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான், சாட்சி பெற்றான். பரிசுத்த வாழ்க்கை அவசியம், பரிசுத்த ஜீவியம் அவசியம். அதை குறித்து நாளைக்கு இன்னும் நான் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேசுகிறேன். இரண்டாவது, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான காரணத்தை ஆதியாகமங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 22வது வசனத்திலையும் 24வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அது எத்தனை வருஷம்? 300 வருடம், 300 years. கிட்டத்தட்ட 1,00,000 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்கள் தொடர்ச்சியா சஞ்சரிக்கிறாங்க, இடைவிடாம சஞ்சரிக்கிறாங்க. நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமா? ஆண்டவரோடு நடக்கிறோமா? 300 வருடம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஆண்டவரோடு நம்ம நடக்க முடியுமா? ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு பிரதான அடையாளமே வேத வாசிப்பு, ஜெபம், வேத தியானம், ஜெப நேரம் இருக்கா? இந்த வாரம் திங்கள் இருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூஸா தொடர்ச்சியாக வேதத்தை தியானித்தவர்கள் எத்தனை பேர்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வேதம் கொண்டு போய் மறுபடியும் வீட்டில் வைப்போம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் தூசு தட்டி வேதத்தை எடுத்துட்டு வருவோம். சஞ்சரிக்கலையே ஆண்டவரோட, ஆண்டவரோட தொடர்ச்சியா நடக்கலையே. ஏனோக்கு 300 வருடங்க, 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதுக்கு பின்னாடிதான் தேவன் எடுத்துக்கொண்டாராம். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எவ்வளவு தீவிரமாக தேவனோடு நடக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையே அநேகர் ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஆண்டவரை தேடுறது கிடையாது. அப்புறம் எப்படி 300 வருடம் நடக்கிறது? ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு அநேகருக்கு கஷ்டங்க. மாசத்துல ஒரு நாள் தான் அநேகர் சபைக்கு வருகிறார்கள். நான் பிளைட்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது யோசித்தேன்,
இந்த விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆர்வில் ரைட், வில்பர் ரைட் என்கிற அந்த ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த ரைட் சகோதரருடைய தகப்பன் மில்டன் ரைட் ஒரு போதகர். சிறு வயதிலிருந்தே அந்த 2 குழந்தைகளையும் தேவனுக்கேற்ற காரியங்களிலே தீவிரமாக வளர்த்தினார். விமானத்தை கண்டுபிடித்ததற்காக அமெரிக்க அரசாங்கம் இவர்களை ஹானர் பண்ண, கனம் பண்ண விரும்பினார்கள். ரைட் சகோதரர்களை அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு மறுத்துவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்களை கனப்படுத்துவதற்கு, ஹானர் பண்ணுவதற்கு குறிக்கப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை. ரைட் சகோதரர்கள் சொன்னார்கள், இது நாங்கள் தேவனை ஆராதிக்கும் நாள், இது உயிர்த்தெழுந்த நாள், இது மகிமையான நாள். இந்த நாளை தவிர்த்துவிட்டு நாங்கள் பாராட்டு விழாவுக்கு வர முடியாது. எங்க கனமான ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர், அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆராதனையை தவறவிட்டு அந்த விழாவிற்கு வர முடியாது. வேறொரு நாள் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறவிட்டு கல்யாணம், நிச்சயதார்த்த, காதுகுத்து, எத்தனை விழாக்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை, உயிர்த்தெழுந்த அந்த கர்த்தருடைய நாளை தள்ளிவிட்டு தவிர்த்துவிட்டு நிர்விசாரமா போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனோக்கு 300 வருடம் ஆண்டவரோடு நடந்தான். மறுபடியும் சொல்றேன், தேவனோடு சஞ்சரிக்கிறதுடைய அடையாளமே ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம். வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே அமருகிறோமா? 300 வருடம் நடந்தான். ஆங்கில வேதாகமத்தில் ஏனோக்கு தேவனோடு நடந்தான்னு போட்டிருக்கு. 300 வருடம் இடைவெளியே இல்லை. நம்ம 300 வருடம் ஆண்டவரோடு தொடர்ந்து நிற்க முடியுமா? ஏதாவது ஒரு செய்தி கேட்டா நல்ல அனலாவோடு கூட ஃபயராகி, ஞாயிற்றுக்கிழமை கேட்டோன்னா திங்கக்கிழமை நிற்போம், செவ்வாய்க்கிழமை குறையும், புதன்கிழமை சினிமா பார்ப்போம், வியாழக்கிழமை சீரியல் பார்ப்போம், வெள்ளிக்கிழமை தியேட்டருக்கே போறவங்களா இருக்காங்க. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவனோடு கூட தொடர்ச்சியாக சஞ்சரிப்பது அவசியம். 300 வருடம் நடந்தான். நம்ம ஒரு நாளில் 10 நிமிடம் வேதம் வாசிக்க முடியல. இந்த வேதம் பொக்கிஷங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம் இந்த பரிசுத்த வேதாகமம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் நம்முடைய தேவனை குறித்து நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் யார்? தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் அன்புள்ளவர் என்றும், நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் என்றும், அதே சமயம் நம்முடைய தேவன் நியாயாதிபதி, பட்சிக்கிற அக்கினி, எரிச்சலுள்ளவர். நம்முடைய தேவனை குறித்து முழுமையாக அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட புஸ்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். எத்தனை பேர் வாசிக்கிறோம்? இந்த வேதத்தை குறித்து உலகத்தை புரட்டி போட்ட, பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தின ஒரு சிலர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சபையை தோற்றுவித்த அந்த தேவ மனிதன், இந்த வேதாகமத்தை குறித்து சொல்லும்பொழுது சொல்லுகிறார், பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒரே ஒரு புஸ்தகத்தை உடைய நபராய் நான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு சொத்தோ ஆஸ்தியோ எதுவும் வேணாம், இந்த வேதாகமம் என்கிற இந்த ஒரே ஒரு புஸ்தகத்தை உடைய நபராக இருக்க விரும்புகிறேன். நம்ம என்ன சொல்லுவோம்? செல்போன் என்கிற ஒரே ஒரு பொருளை உடைய நபராக இருக்க விரும்புகிறேன். நான் செத்து போய்விட்டாலும் மறக்காமல் என்னோடு கூட சேர்ந்து என் செல்போனையும் சேர்த்து புதைத்து விடுங்கள். நான் ஜான் வெஸ்லி வேதாகமம் என்கிற ஒரே ஒரு புத்தகத்தை உடைய நபராக இருக்க விரும்புகிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட்! அன்னை தெரேசா, பரிசுத்த வேதாகமமே என் துணை. இந்த பாடுகளுள்ள உலகத்தில், இந்த கஷ்டமுள்ள உலகத்தில் இந்த வேதாகமம் மாத்திரம் என் துணை. நடக்கிறோமா? ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை வாசிங்கள். சங்கீதம் 27, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம்
4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடு. சங்கீதக்காரர் ராஜா அரண்மனையில் இருக்கிறவன் சொல்லலைங்க. சுகபோகம் உள்ள எல்லா இன்பங்களும் இருக்கிற அரண்மனையில் இருக்கணும்னு சொல்லல. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். ஆகையினால ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். 42வது சங்கீதமும் பாருங்க, வாஞ்ச பாருங்க, வாஞ்ச 42 வாசிங்க. முதல் வசனம், மானானது வாஞ்சித்து கதறுகிறதுங்கிறாங்க. ஆண்டவரை கூட பார்க்கணும். 63வது சங்கீதம் 63 முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். தேவனே நீர் என்னுடைய தேவன். எப்போ? ஏர்லி மார்னிங், அதிகாலமே உம்மை தேடுறப்பா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். என்ன அனுபவம் பாருங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை, உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். தேவ மனிதர்கள் எல்லாம் தேவனோடு கூட நாங்கள் நடக்க விரும்பினார்கள், தேவனோடு நடக்க விரும்பினார்கள். நாம நடக்கிறோமா? உங்களுக்கே தெரியும். நமக்கு வேலைகள் உண்டு, காரியங்கள் உண்டு, பிஸ்னஸ் உண்டு, பலவித காரியங்கள் உண்டு. ஆனால் சிந்தையில் எப்பொழுதும் தேவனோடு கூட தான் டிராவல் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா, சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் இங்கிலாந்திலே தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட அந்த தேவ மனிதர் ஒரு நாள்ல 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை தன்னை செக் பண்ணிக்குவாரா. என்னன்னு தெரியுமா? இப்பொழுது நான் தேவனுடைய பிரசன்னத்திலே தான் இருக்கிறேன் என்று சொல்லி சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் 15 நிமிடத்திற்கு ஒரு முறை தன்னை சோதித்துக் கொள்வார், பரிசோதித்துக் கொள்வார். நான் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கேனா, தேவனோடு தான் நடக்கிறேனா, அல்லது உலகத்தினுடைய காரியங்கள் என்னை தாக்கி இருக்கிறதா, உலகத்துடைய இன்பங்களுக்கு என்னை விட்டு போட்டிருக்கிறான் என்று சொல்லி 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை தன்னை பரிசோதித்துக் கொள்வாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட தொடர்ச்சியாக நடக்கும்படி விரும்பினார்கள். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் 300 வருஷம். அதனால தான் பெக்மான்ஸ் ஒரு பாட்டு எழுதினாரு, ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா, பிரதான மேய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல், ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா, பிரதான மேய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல், உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம். அருமையானவர்களே, ஏனோக்கு 300 வருடம் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஒரு நாள் நாம் ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் நடக்கிறோம்? அரை மணி நேரம்னு வைங்க, ஆண்டவருடைய சிந்தனையே அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம். ஆண்டவர் நம்ம பார்த்து, நீ ஒரு நாளில் 10 நிமிடம் தான் என்னை குறித்து சிந்திக்கிற, மற்ற நேரமெல்லாம் உலகத்துடைய காரியம், உலகத்தின் தாக்கம் தான் இருக்குது. ஆகையினால என்னுடைய ராஜ்யத்தில் 10 நிமிடம் மாத்திரம் இருந்துரு, மற்ற நேரமெல்லாம் நரகத்தில் இருந்து ஒத்துக்குவோமா? நாளைக்கு நரகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறேன், ஒத்துக்குவோமாங்க?
பிரதர்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு முதல் நாள், அதனால் கொஞ்சம் பேசிக்காக தான் பிரதர் ஆரம்பிக்கிற. 2வது நாள் 3வது நாள் கொஞ்சம் ஆண்டுடைய காரியங்களை தீவிரமாய் நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி ஒத்துக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறமா இல்லை. நான் ஏனோக்கு 300 வருடம் சஞ்சரித்தான். எந்த சூழ்நிலையில தெரியுமா சஞ்சரித்தான்? வாசிக்கலாம் ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஏனோக்குக்கு முன்னதாக இருந்த ரோல் மாடல், ஏனோக்குக்கு முன்னதாக இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? ஆதியாகமம் 4:8வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய உலகத்திலே முதல் மனிதனுடைய மரணம் கொலை, இயற்கை மரணம் கிடையாது. காயின் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். ஏனோக்கு வாழும் பொழுது இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏனோக்கு மாடல் யாரு? கொலைகாரன், கொலை செய்தவன். ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? ஆண்டவர் கிட்ட சொல்றார், அவனுக்கு நான் காவலாளியோ? ஆண்டவர்கிட்டயே துணிச்சலாக கொலை செய்துவிட்டு துணிந்து பேசுகிற கொலைகாரன் ஏனோக்கு மாடல். இன்னொருத்தரையும் பாருங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனம். பலதார திருமணம் சொன்ன ஓரின சேர்க்கை குற்றமில்லைன்னு சுப்ரீம் கோர்ட், அதை தொடர்ந்து கள்ள உறவு குற்றமில்லைன்னு சொன்னாங்க. பிடிச்சிருந்தா போ, யாரு கூட வேணா வாழு, லிவிங் டுகெதர் தான். இன்னைக்கு நிறைய இன்றைக்கு இருக்கிற அந்த தலைமுறை சொல்லுகிறார்கள், எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, பிடிச்சவங்க கூட இருக்கிறோம், பிடிக்கலன்னா போயிடுறோம். பலதார திருமணம் இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ஆதியாகமத்தின் நாட்களில் லாமேக்கு 2 ஸ்திரீயை விவாகம் பண்ணா. பேரு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், ஆதாள் சில்லாள். ஒரே வீட்டில் அவன் கூப்பிடுறான், ஆதாளே சில்லாளே கேளுங்கள். நான் யோசிச்சு பாரு, ஒரு மனைவி கீழ்ப்படுகிறதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு 2 பேர்த்தையும் சொல்றான், ஆதாளே சில்லாளே. பலதார திருமணம் அன்னைக்கே. ஏனோக்கு யார் மாடல்? ஏனோக்கு நாட்களில் சபை கிடையாது. ஏனோக்கு நாட்களிலேயே வேதாகம கல்லூரிகள் இல்லை. ஏனோக்கு நாட்களிலே போதிக்கிற போதகர்கள் இல்லை, வேத புஸ்தகம் இல்லை. ஆனாலும் ஏனோக்கு அசுத்தம் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே, பாவம் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அதனாலதான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏன் ஆண்டவரோடு நடக்கல, ஏன் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கல? உலகம் நெருக்குது, என சுற்றிலுமே அசுத்தம், என சுற்றிலுமே பாவம். செல்போன் எடுத்தா பாவம், திரும்பினா பாவம், திரும்பினா அசுத்தம். எப்படி நடக்க முடியும்னு கேட்கக்கூடாது. தன்னை சுற்றிலும் மோசமான, அசுத்தமுள்ள, அருவருப்பான உலகத்தின் மனிதர்கள் இருந்த போதும் ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணது மாத்திரமல்ல, 2 பேர்த்த கொலையை செய்யறான். இவர்கள் மத்தியில ஏனோக்கு தேவனோடு நடக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அடுத்த வசனம். அடுத்து வாசிங்க தொடர்ந்து. ஆதாம் உயிரோடு நாளெல்லாம் 6வது வசனம். ஒன்பது. உயிரோடு இருந்து என்ன பண்ணாரு? ஆமா, ஆதாம் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். சேத்து உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோஸ் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இதான் இவங்க ஹிஸ்டரி. ஆதாம் பிறந்தான், வளர்ந்தான்,
தேவனே தான் திருமணம் செஞ்சாரு. பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தான். 930 வருஷம் இருந்தாலும் மரித்தான். சேத்து பிறந்தான், வளர்ந்தான், பிள்ளைகளை பெற்றெடுத்தான், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்தான், பிறகு மரித்தான். ஏனோஸ் பிறந்தான், உயிரோடு இருந்து குமாரத்திலும் பெற்றெடுத்தான், பிள்ளைகளுக்கு சேர்த்தான், பிறகு மரித்தான். மிருகங்களும் பிறக்குது, வளருது, குடும்பமாகுது, பிள்ளைகளை பெற்றெடுக்குது, பிறகு மரிக்கிறது. இவங்களும் அப்படித்தான். ஆதாம் பிறந்தாரு, திருமணம் நடந்தது, பிள்ளைகளை பெற்றெடுத்தார், மரித்தார். சேத், ஏனோஸ், தொடர்ந்து அந்த வசனங்கள்ல ஏனோக்கு வருகிற வரைக்கும் இதே வரலாறு தான். ஏனோக்கு இடத்துல வரும் பொழுதுதான் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். மற்றவங்களுக்கெல்லாம் தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே இல்லை. இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் 8 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தார்கள். யாரு தெரியுமா? நோக்கமே இல்லாம வாழ்ந்தவங்க. உலகத்தார போல புசிப்போம், குடிப்போம், சாவோம், சம்பாதிப்போம், சேர்த்து வைப்போம், பிள்ளைகளுக்கு சாவோம், நோக்கமே இல்லை. முதல் அந்த 8 பேர் நோக்கமற்று வாழ்ந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுது, இப்படி வாழ்ந்தா மரித்தான். ஆனா ஏனோக்கு வரும் பொழுது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், காணப்படாமற் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. நாம எப்படிங்க வாழுகிறோம்? ஆதாம், சேத், ஏனோஸ் இவங்களை போல பிறக்கிறோம், வளர்றோம், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறோம், பிறகு மரிக்கிறோம். அப்படியா? அல்லது ஏனோக்கை போல இப்படி புசிப்போம், குடிப்போம், தன் வேலை, தன் குடும்பம், தன் சம்பாத்தியம் வாழ்ந்தவங்க மத்தியில ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிறான். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்னில எந்த வாழ் ஏ போதுமே, என்னக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு சொல்லுவோம், எனக்காய் எழுந்தவரே, என்ன என்று அழி என்னை சந்திக்க